பதுவை அந்தோணியாரே, உம்மை நாடி வந்தோ எமக்காய் வேண்டிக் கொள்ளும். பதுவை அந்தோணியாரே, உம்மை நாடி வந்தோ எமக்காய் வேண்டிக் கொள்ளும். பதுவை அந்தோணியாரே, உம்மை நாடி வந்தோ எமக்காய் வேண்டிக் கொள்ளும். தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமென். அன்புக்குரிய கோடியற்புதர் புனித அந்தோணியாரின் அன்பு பக்தர்களே, இதோ ஆராதனை டிவி வழியாக நம் இல்லங்களில், நம் உள்ளங்களில் எழுந்தருளி வந்திருக்கிற நம்முடைய பாதுகாவலர், நம் தேவைகளில் நமக்காகவே தம் திரு கைகளில் ஏந்தியுள்ள நம் ஆண்டவர் இயேசுவிடம் பரிந்து பேசுகிறவர். இதோ நம் இல்லத்தை, நம் உள்ளத்தை உற்று பார்க்கிறவராக இந்த திருச்சுரூபத்தின் வழியாக நமக்கு முன் பிரசன்னமாகி இருக்கிறவரை உற்று பார்த்து புனிதரின் பரிந்து பேசுதல் எனக்கும் என் ஜெபங்களுக்குரிய செயல்பாடுகளுக்கும் நபர்களுக்கும் தேவை என்கிற உணர்வோடு இந்த நவநாள் ஜெபத்தில் நம்மையே நாம் ஒப்புக்கொடுப்போம். குழந்தை இயேசுவை கரத்தில் ஏந்தும் பாக்கியம் பெற்ற பரிசுத்தரான புனித அந்தோணியாரே, வல்லமையுடன் இறைவனிடம் பரிந்து பேசுகிறவரே, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வல்லரே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் நேச தந்தையே, இதோ உம் பக்தர்களாகிய நாங்கள் ஆழ்ந்த விசுவாசத்துடனும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் உமது திருமுன் விரைந்து வந்துள்ளோம். நீர் ஏந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களின் ஆன்ம சரீர தேவைகளுக்காக பரிந்து பேசினால் கருணையின் கடலான அவர் ஒருபோதும் தள்ளிவிட மாட்டார். தந்தைக்குரிய உமது நேச பராமரிப்பில் எங்களுக்கு முழு நம்பிக்கை உண்டு. நாங்கள் கேட்டுள்ள, இப்போது கேட்கப் போகும் விண்ணப்பங்களை இறைவனிடம் எடுத்து கூறி மன்றாடும். நம் இதயத்தை நிறைத்திருக்கிற எல்லா கவலைகளையும், கண்ணீர் நிறைந்த நம் வாழ்வின் பாடுகளையும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று நம்மிடம் ஜெப உதவி கேட்ட பிள்ளைகளையும் இதோ புனித அந்தோணியாரின் திருப்பாதம் ஒப்புக்கொடுப்போம். புதுமை வல்லலே, உம்மை கூவி அழைப்போருக்கு செவி கொடுப்பவரே, உம் கரங்களால் அரவணைக்கப்பட விரும்பிய இனிய குழந்தை இயேசுவிடம் இந்த எங்கள் விண்ணப்பங்களை சொல்லி பரிந்து பேசுவீராக. இவை எங்களுக்கு கிடைக்க பெற்று நாங்கள் என்றும் உமக்கு நன்றியுள்ளவர்களாக இருப்போம். மகிமை பொருந்திய புனிதரே, நாங்கள் கேட்பது எங்களுக்கு நல்லதல்ல என்றால் இதைவிட சிறந்ததொன்றை இறைவனிடமிருந்து எங்களுக்கு அடைந்து கொடுத்தருளும். ஆமென். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோணியாரே,
எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்திற்குள்ளே நாம் கடந்து செல்வோம். நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவது. பிரியமானவர்களே, நலம் தரும் ஆண்டவர், நற்கருணை ஆண்டவர், கோடி அற்புதர், நம் பாதுகாவலர் புனித அந்தோணியாரை ஆட்கொண்டு அநேக ஆசீர்வாதங்களை நம்பிக்கையோடு வருகிற பக்தர்களுக்கு நிறைவாய் தருகிற தெய்வம். இதோ நமத்தியிலே ஆராதனை டிவி என்கிற இந்த சிறப்பான தலத்தின் வழியாக நம்மிடையே பிரசன்னமாக இருக்கிற இந்த ஆண்டவரை நாம் உற்று நோக்குவோம். பிரியமான பிள்ளைகளே, தொடக்க நூல் புத்தகம் 41ஆம் அதிகாரம் 38வது வசனத்தில் எகிப்தின் மன்னனாக இருக்கிற பார்வோன் தன்னுடைய அலுவலர்களை பார்த்து தன்னால் ஆளுநராக உயர்த்தப்பட இருக்கிற பழைய ஏற்பாட்டின் யோசேப்பை குறித்து இப்படியான வார்த்தைகளை சொல்வதாக வேதம் பதிவு செய்திருக்கிறது. தொடக்க நூல் புத்தகம் 41:38. இறை ஆவி பெற்றுள்ள இவரை போல் வேறெவரையும் நாம் காண முடியுமோ? இறை ஆவி பெற்றுள்ள இந்த யோசேப்பை போல வேறெவரையும் நாம் காண முடியுமோ? தன்னுடைய உடன் பிறந்த சகோதரர்களால் ஒரு பொருளை போல அடிமையாக விற்கப்பட்டு அவர் எகிப்து தேசத்திலே பல வேதனைகளை, கொடுமைகளை அனுபவித்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த யோசேப்பை மீது இறங்கி வருகிற கடவுளின் வல்லமை, அந்த ஆவியானவர் எப்படியான ஆசீர்வாதத்திற்குரிய ஒரு நபராக அவரை உயர்த்துகிறார் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அதே ஆவியால் நிறைவாக ஆட்கொள்ளப்பட்டவர்தான் நம் பாதுகாவலர், கோடி அற்புதர் புனித அந்தோணியாரும் கூட. அழியாத நாவுக்கு சொந்தக்காரராக கடவுளின் வார்த்தையை ஆவியின் வல்லமையோடு அநேக பிள்ளைகளுக்கு போதித்து ஆன்மாக்களை இந்த இயேசுவுக்காக அறுவடை செய்த மகத்தான புனிதர். மாபெரும் புதுமைகளை நம்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லதே நடக்கும் என்கிற தன்னுடைய ஆழமான உணர்வினால் நம் ஒவ்வொருவரையும் நிரப்புகிறவருடைய பெயரால் இதோ இந்த நற்கருணை ஆண்டவருக்கு முன்பாக நாம் கூடி வந்திருக்கிறோம். இந்த ஆண்டவரை நாம் உற்று நோக்குவோம். அந்தோணியாரை ஆட்கொண்ட அதே ஆவி, அவர் மீது மேகமாய் இறங்கின அந்த வல்லமை இதோ நம்மீதும் இறங்கி வர வேண்டும்.
பழைய ஏற்பாட்டின் யோசேப்பின் மீது இறங்கி ஒரு சாதாரண நபராக அடிமையாக இருந்த அவரை ஆளுநராக உயர்த்திய அந்த கடவுளினுடைய அந்த ஒரு சிறப்பான கொடை நம்மையும் ஆட்கொள்ளும்படியாக இந்த பாடல் வரிகள் வழியாக ஆண்டவரிடத்திலே நம்மையே நாம் ஒப்புக் கொடுப்போம். மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும். வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும். நேச மகனென்று நேச மகளென்று நித்தம் சொல்லணும். மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. வாழ்க்கை பயணத்திலே முன் சென்ற மேகமே, வாழ்க்கை பயணத்திலே முன் சென்ற மேகமே, நடக்கும் பாதைதனை நாள்தோறும் காட்டுமே. நடக்கும் பாதைதனை நாள்தோறும் காட்டுமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. பிரியமான பிள்ளைகளை, தம் திருவுலப்படியே எல்லாவற்றையும் நடத்துகின்ற தெய்வம். நான் விரும்பின மாதிரி என் வாழ்க்கை அமையல, நான் வேண்டின மாதிரி எனக்கு கடவுள் செவி கொடுக்கல என்று அழுது புலம்புகிற ஒவ்வொரு பிள்ளையையும் இதோ ஊடுருவ பார்க்கிறவராக பழைய ஏற்பாட்டின் யோசேப்பை நம் மனக்கண் முன்பாக கொண்டு வந்து தனக்காக இருக்கக்கூடிய ஊழியனை தன் திருமுன் பணிவோடு தன்னை ஒப்பு கொடுக்கிறவரை, அநேகருக்காக வாழ்வின் சவால்களை பாடுகளை துணிவோடு எதிர்கொள்ளுகிறவர்களை, தன் மீட்பு திட்டத்திற்காக தங்களையே பணிவோடு கையளிக்கக்கூடிய ஊழியர்களை எப்படியாய் உயர்த்துவார் என்பதற்கு இந்த பழைய ஏற்பாட்டின் யோசேப்பு நமக்காக சிறந்த உதாரணமாக இருக்கிறார். மீண்டுமாக அவரை குறித்து பார்வோனின் வார்த்தையாக வேதம் பதிவு செய்திருக்கிற அந்த வார்த்தையை நாம் அசை போடுவோம். இறை ஆவி பெற்றுள்ள இந்த யோசேப்பை போல வேறெவரையும் நாம் காண முடியுமோ? பிரியமான பிள்ளைகளே, இவருடைய ஊழியர்களாகவே நாமும் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த ஊழிய பாதையில் நாம் விழிப்போடு செயல்பட வேண்டும். சற்று அயர்ந்தாலும்
பேராபத்து நமக்கு காத்திருக்கிறது. முதல் மனிதன் ஆதாம் இதோ சற்று அயர்ந்தான். அந்த பாம்பின் மாய சூழ்ச்சிகளுக்குள்ளே தன் மனைவியோடு தன்னையும் இணைத்தவனாக அந்த வல்லமையை இழந்து போனான். சாவுதான் அதனுடைய விளைவாக அமைகிறது. ஆனால் இதோ இந்த நற்கருணையிலே நம்மை பார்க்கிறவர், புனித அந்தோணியாரை தன் வல்லமையான வார்த்தையினாலே ஆட்கொண்டவர், விழித்திருக்கிறவராக, கர்ச்சிக்கும் சிங்கம் போல யாரை விழுங்கலாம் என்று காத்து கொண்டிருக்கிற அந்த சாத்தானுக்கே சாவுமணி அடிக்கிறவராக விழிப்போடு தன்னை கையளித்தார். அவரால் ஆட்கொள்ளப்பட்ட நம் பாதுகாவலர் கோடியற்புதர் புனித பதுவை அந்தோணியாரும் விழிப்போடு தன்னை திரு அவையின் பணியாளராக கையளித்தார். இந்த திரு அவைக்கு எதிராக எழுந்த எத்தனையோ தப்பறை கொள்கைகளினால் விசுவாச வாழ்க்கையிலிருந்து நெறிதவழ்ந்து போன தடுமாறி கொண்டிருந்த பிள்ளைகளை எல்லாம் விழிப்புள்ள பணியாளராக வீறு கொண்டு எழுந்தவராக தன் எழுச்சி மிக்க போதனையினால் வாழ்வு தருகிற கடவுளின் இயேசுவின் வார்த்தையினால் மீண்டும் அவர்களை கடவுளுக்குள்ளே கொண்டு வரக்கூடிய திரு அவைக்குள்ளே அவர்களை உறுதிப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு சாட்சியாக நம் பாதுகாவலர் விளங்குகிறார். இதோ இவர்களை ஆட்கொண்டு வழி நடத்தின அதே வல்லமை அன்றைக்கு தேர்ந்து கொள்ள பெற்ற இஸ்ரவேல் ஜனங்களின் விடுதலை பாதையிலே இரவிலே நெருப்பு தூணாக, பகலிலே மேகத்தூணாக நின்று அவர்களை காத்து வழி நடத்தினவர் நம்மையும் வழி நடத்த வேண்டும். பல பேராபத்துக்களுக்கு மத்தியிலே நாம் வாழ்கிறோம். அசட்டைத்தனம் புரிவதற்கான அத்துணை சாத்திய கூறுகளும் நம்முடைய கதவண்டை, நம்முடைய இதய கதவருகிலே நின்று கொண்டிருக்கக்கூடிய பேராபத்தினுடைய ஒரு காலகட்டத்திலே புனித அந்தோணியாருக்குள் இருந்த அந்த விழிப்புணர்வு, இயேசு ஆண்டவரை இயக்கின அந்த ஒரு சிறப்பான ஒரு அருள்தன்மை நம்மையும் இயக்கும்படியாக நாங்கள் உமக்கே ஊழியம் புரிவோம், நானும் என் வீட்டாரும் உமக்கே ஊழியம் புரிவோம் என்று சொன்ன யோசுவாவை போல நம்மை ஆண்டவருக்குள்ளே கொடுப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம். ஆராதனை டிவி என்னும் அர்ப்பணம் நிறைந்த உள்ளங்களின் முயற்சியினால் இதோ எங்களுடைய இல்லங்களுக்குள்ளே உள்ளங்களுக்குள்ளே பிரசன்னமாகிற உடைய தெய்வீக இந்த நற்கருணை பிரசன்னத்திலே கோடி அற்புதர் புனித அந்தோணியாரின் பரிந்துரையை நாடக்கூடிய பிள்ளைகளாக, அவருடைய பரிந்துரையால் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றியப்பா என்று உம்மை துதிக்கிற பிள்ளைகளாக எங்களை தெரிந்து கொண்டவரை நன்றி செலுத்துகிறோம். எந்த கனப்பொழுது நேரம் வரை உடைய பார்வை எங்கள் மீது கருத்தாய் அமைந்து கண்ணின் விழி போல எங்களை பாதுகாத்து எந்த தீங்கும் பொல்லாப்பும் எங்களை அணுகாத வண்ணம் கரம் பிடித்து வழி நடத்துகிறவரே, மேகமா எங்கள் மீது இறங்கி வந்து வாழ்வை, வல்லமையை, வளர்ச்சியை, மகிழ்ச்சியை, உயர்வை கொடுத்திருக்கிறவரே நன்றியப்பா. புனித பதுவை அந்தோணியாரின் பரிந்துரையால் இதோ எங்கள் பிள்ளைகளுக்கும் நீர் இரக்கம் காட்டியிருக்கிறது. எத்தனையோ நாட்களாக மன வாழ்வுக்காக நாங்கள் பெண் பார்த்து கொண்டே இருந்தோம். நல்ல ஒரு மணமகன் அமைவானா என்று காத்து கொண்டே இருந்தோம். ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறீங்க. எங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்குள்ளும் இந்த குடும்ப வாழ்வு என்கிற ஒரு பாக்கியம் அமையும்படியாக நீர் அருள் புரிந்திருக்கிறீர். நல்ல ஒரு மணமகள், நல்ல ஒரு மணமகன் அமையும்படியாய் நீர் அருள் புரிந்திருக்கிறீர். பல ஆண்டுகளாக நாங்கள் கண்ணீரோடு ஜெபித்த குழந்தை பேற்றினால் எங்கள் பிள்ளைகளின் குடும்ப வாழ்க்கையை நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர். அப்பா, நல்ல வேலை வாய்ப்பை கொடுத்திருக்கிறீங்க. மருத்துவமனையில் நீண்ட நாட்களாக படுத்த படுக்கையாக இருந்த இதோ எங்களுடைய உறவுகளுக்கு எங்களுக்கு நீர் மருந்தும் மருத்துவருமாக இருந்து நலம் பெற்றுக்கொள், சுகம் பெற்றுக்கொள் என்று எங்களுக்குள்ளே அதிசயத்தை நிகழ்த்தி இருக்கிறீர். நன்றி அப்பா. நல்லவரே,
உமக்கே நாங்கள் ஊழியம் செய்யக்கூடிய, எப்பொழுதும் உம்முடைய அந்த பிரசன்னத்தின் தீர்ப்பை ஆர்வத்தோடு எதிர்நோக்கி இருக்கக்கூடிய விழிப்புணர்வுள்ள அர்ப்பணமுள்ள ஒரு ஊழியர்களாக நாங்கள் வாழும்படியாக இந்த நாளின் நற்செய்தி வழியாக நீர் எங்களுக்கு அறிவுறுத்தி இருக்கின்றீர். அப்பா இயேசுவே, கோடி அற்புதரான புனித பதுவை அந்தோணியாரை உமக்குரிய ஊழியனாக தேர்ந்து கொண்டு விழிப்புணர்வோடு செயல்படுவதற்கு உடைய பிள்ளைகள் திரு அவையின் நம்பிக்கையிலே தடுமாற்றத்தை சந்தித்த போது துடிப்புள்ள ஒரு மனிதராக, துரிதமாக செயல்படக்கூடிய ஒரு மனிதராக, எந்த ஒரு தளர்ச்சியையும் பின்னுக்கு தள்ளி சோர்வை பாராது துணிவோடு சென்று போதித்து அநேகரை எமக்குள்ளே கொண்டு வரும்படியாய் பணித்த ஆண்டவரே, அதே ஆவியினால் எங்களையும் நிரப்புங்கப்பா, எங்கள் பிள்ளைகளையும் நிரப்புங்கப்பா, எங்கள் குடும்பத்தை ஆளுகை செய்யுங்கப்பா. நாங்கள் பலகீனர்கள், நாங்கள் மிக எளிதாக நாங்கள் சோர்ந்து போகிறோம். இந்த உலகத்தின் மாய கவர்ச்சிகளுக்குள்ளே எங்களை தொலைத்து தவறான கருத்தியல்கள், உமக்கு எதிரான சிந்தனைகள் எங்களுடைய உள்ளத்தை ஆளுகை செய்யும்படியாய் எங்களை தொலைத்து பாவத்திலே நாங்கள் வீழ்ந்து கிடக்கிறோம், பலகீனத்திலே நாங்கள் வீழ்ந்து கிடக்கிறோம், சோம்பேறிகளாக நாங்கள் இருக்கிறோம். முயற்சிகளை செய்வதற்கு நாங்கள் தயங்குகிறோம். பிறகு பார்த்து கொள்ளலாம், அடுத்த ஆண்டு பார்த்து கொள்ளலாம், பிறகு கிடைப்பது கிடைக்கட்டும் என்று நாங்கள் சோர்ந்து போன பிள்ளைகளாக இருக்கிறோம். இதோ பழைய ஏற்பாட்டின் யோசேப்பிற்குள்ளே நீர் நிரப்பின அதே இறை ஆவி எங்களையும் இந்த நாளில் நிரப்பும்படியா எங்களை எப்போ கொடுக்கிறோம். ஆண்டவரே, எப்பொழுது என்ன நடக்கும் என்கிற காரியங்கள் எங்களுக்கு தெளிவில்லாத ஒரு நிலையிலே விழிப்போடு செயல்படக்கூடிய பிள்ளைகளாக, வரக்கூடிய ஆபத்துக்களை முன் உணர்ந்து முன்மதியோடு செயல்படக்கூடிய பிள்ளைகளாக புனித அந்தோணியாரை போல நீர் எங்களை ஆளுகை செய்யும்படியா எங்களை எப்போ கொடுக்கிறோம். அழகையினால், இன்னும் அழகையின் அந்தகார கட்டுக்களினால் இன்றைக்கு தங்களுடைய வாழ்க்கையை தொலைத்திருக்கிற, தூக்கத்தை தொலைத்திருக்கிற, மகிழ்ச்சியை தொலைத்திருக்கிற, நிம்மதியை இழந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய பாதண்டையிலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவே, உம்மால் கூடாத காரியம் எதுவுமே இல்லை. இதோ உம்மால் கூடும், எல்லாம் கூடும் என்கிற நம்பிக்கையோடு எங்கள் பலகீனங்களை, எங்களை வாட்டி வதைக்கிற துன்பங்களை, எங்கள் துயரங்களை, எங்களுடைய கஷ்டங்களை, எங்களுடைய கண்ணீரை, எங்களுடைய ஜெபங்களுக்குரிய பிள்ளைகளை, நோயினால் துன்புகிற ஒவ்வொருவரையும் உடைய பாதப்படிகளிலே ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய வல்லமை, உடைய இறை ஆவி மேகமாய் இறங்கி வந்து வாழ்வை தருகிற ஆவி எங்கள் மத்தியிலே கடந்து வருவதாக. இதோ இந்த நாட்களிலே பல இடங்களிலே இந்த மண்ணை வளப்படுத்துகிற அந்த மழையானது எங்களுடைய இன்னும் தேவையில் இருக்கிற கிராம பகுதிகளிலே அதிகமாய் பொழிந்து ஆறு குலங்கள் பெருகும்படியாக, ஏரிகள் நிறைந்து நிற்கும்படியாக, பிள்ளைகளினுடைய வாழ்வாதாரத்திற்கான எல்லா நிலைகளும் ஆசீர்வாதமாய் அமையும்படியாய் நீர் இறங்கி வரும்படியாய் எங்களை எப்போ கொடுக்கிறோம். எங்களை நீர் பார்ப்பதற்காய் நன்றி. எங்கள் மீது முது பரிவிரக்கத்தினால் நீர் ஆளுகை செய்வதற்காய் நன்றி. மை நோக்கி ஜெபிக்கிற பிள்ளைகளினுடைய தேவைகளுக்கு பதில் கொடுத்து உடைய பிள்ளைகளை அநேகருக்கு முன்பாக ஆசீர்வதித்து உயர்த்தி வழிநடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. இந்த ஜெபங்களை எங்கள் ஆண்டவரும் மீட்பருமாயிருக்கிற இயேசுவின் நாமத்திற்குள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்திற்குள்ளே கடந்து சென்று அவரை ஆராதித்து அவருடைய ஆசீரை பெற்றுக்கொள்வோம். மாண்புயரிவருள்ளனு மனத்தை தாழ்ந்த பணிந்த ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்த முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலங்களாளி மனிதன் இதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும்
புகழ்ச்சியோடு வெற்றியார்ப்பும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி இன்றுமே உண்டாகுக ஆமென். இனிய நல் தேவன் வாழ்கவே. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றீ. உம் திருவுடல் திரு இரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாது துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. அழகழகான அன்பு செயலால் அகிலம் வியக்கும் அன்பர்களே, அகிலம் வியக்கும் அன்பர்களே, நம் அன்றாட வாழ்வை கொண்டாடி மகிழ மன்றாட வருகையின் நேரமதில், மன்றாட வருகையின் நேரமதில். அழகழகான அன்பு செயலால் அகிலம் வியக்கும் அன்பர்களே, அகிலம் வியக்கும் அன்பர்களே, நம் அன்றாட வாழ்வை கொண்டாடி மகிழ மன்றாட வருகையின் நேரமதில், மன்றாட வருகையின் நேரமதில். வருக வருகவே வளங்கள் பெருகவே வாழ்வின் வழியிலே, எழுக எழுகவே ஏக்கம் போக்கவே இயேசுவின் வழியிலே. அழகழகான அன்பு செயலால் அகிலம் வியக்கும் அன்பர்களே, அகிலம் வியக்கும் அன்பர்களே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும்
உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளுக்கு நன்றி கூற புனித பதுவை அந்தோனியாரின் பரிந்துரையால் இன்னும் அவருடைய ஆசிர்வாதங்களால் நாம் நம்முடைய ஜெபத்திற்குரியவர்கள் நிரப்பப்படும்படியாக இந்த ஆராதனை டிவி வழியாக இந்த திருப்பலி திருவிருந்திற்காக நாம் கூடி வந்திருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் நாம் கேட்க இருக்கிற இறை வார்த்தைகள் அற்புதமான ஒரு அழைப்பை நமக்கு கொடுக்கிறது. கடவுளுக்காக ஊழியம் செய்யும்படி அது அருள் பணியாளராகவோ அருள் சகோதரியாகவோ பொது நிலையினராகவோ நம்மை கையளித்திருக்கிற வேளையில் நாம் மிகுந்த விழிப்போடு செயல்பட வேண்டும். விழித்திருக்கிற பணியாளர் தான் உண்மையில் ஆண்டவர் இயேசு எப்படி தன் சீடர்களுக்கு இடுப்பிலே துண்டை கட்டி கொண்டு பணிவிடை செய்தாரோ அப்படி விழிப்போடு இருக்கிறவர்கள் விண்ணகத்திலே பணிவிடை செய்யப்படுகிற ஆசீர்வாதத்திற்கு உரியவர்களாக மாறுவார்கள் என்கிற அழைப்பை கொடுக்கிறார். இன்றைக்கு சோம்பேறித்தனமான மனநிலைகள் ஆளுகை செய்யக்கூடிய பலரையும் இன்றைக்கு நம்முடையே பார்த்து கொண்டிருக்கிறோம். காரியங்களை தள்ளி போடக்கூடிய மனநிலை, பின்னாடி பார்த்துக்கலாம், இப்போவே வரப்போகுது, இந்த தேவை இப்பொழுது இல்லை என்பதாக நாமே பல நேரங்களில் கண்களை மூடிக்கொண்டு இன்றைக்கு ஒரு வகையான சோர்வில், தயக்கத்தில், தளர்ச்சியில் பதுங்கி வாழக்கூடிய ஒரு நிலைகளுக்கு மத்தியில் அல்லது இந்த உலக ஆசாபாசங்களுக்கு பின்னால் நம்மை தொலைத்திருக்கிற நிலைகளில் ஆண்டவர் விழிப்போடு இருப்பாயாம். என் ஊழியன் புனித பதுவை அந்தோனியாரைப் போல இன்னும் கொஞ்சம் விழிப்போடு அர்ப்பண உணர்வோடு உனக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை எனக்காக என் திருப்பெயரின் மாட்சிக்காக நீ ஆற்றுவாயாக என்கிற கேள்வியை முன்வைக்கக்கூடிய இந்த ஒரு வேளையில் கடவுளின் வல்லமையை வேண்டிருக்கிற நாம் நம்முடைய பாவங்கள் குற்றங்களை ஏற்றுக்கொள்வோம். பல நேரங்களிலே நாம் தூங்கி வழிந்தவர்களாக பல சோம்பலான நிலைகளுக்கு நம்மை உட்படுத்தி பெற வேண்டிய ஆசீர்வாதங்களை பெறாமல் மற்றவர்களும் அதை பெற முடியாதவனும் தடைச்சுவர்களாக நம்முடைய பொறுப்பற்ற வாழ்க்கையினால் காரியங்களை தள்ளி போட்டிருக்கக்கூடிய பல்வேறு வகையான நம்முடைய தவறான செயல்பாடுகளுக்காக ஆண்டவரின் இரக்கத்தை வேண்டி நிற்கிற பிள்ளைகளாக மன்னிப்பை வேண்டி இந்த தூய மறை நிகழ்வுகளின் கொண்டாட்டத்திற்கு ஆண்டவரிடம் அருள் வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் எப்போதும் உமது திருவுலத்துக்கு ஏற்ப வாழச் செய்தருளும். அதனால் மாண்புக்கு உரிய உமக்கு
நேர்மையான இதயத்தோடு நாங்கள் ஊழியம் புரிய செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். ஒருவரின் குற்றம் அனைவருக்கும் தண்டனை தீர்ப்பானது போல ஒருவருடைய ஏற்புடைய செயல் விடுதலை தீர்ப்பானது. திருத்தூதர் பவுல் உரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 12 மற்றும் 15 மற்றும் 17 முதல் 19 மற்றும் 20 முதல் 21 முடிய. சகோதரர் சகோதரிகளே, ஒரே ஒரு மனிதன் வழியாய் பாவம் இந்த உலகத்தில் நுழைந்தது. அந்த பாவத்தின் வழியாய் சாவு வந்தது. அதுபோலவே எல்லா மனிதரும் பாவம் செய்ததால் எல்லா மனிதரையும் சாவு கவ்விக்கொண்டது. எவ்வாறெனில் ஒருவர் செய்த குற்றத்தால் பலரும் இறந்தனர். ஆனால் கடவுளின் அருளும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனிதரின் வழியாய் வரும் அருள் கொடையும் பலருக்கும் மிகுதியாய் கிடைத்தது. மேலும் ஒருவர் குற்றத்தாலே அந்த ஒருவர் வழியாக சாவு ஆட்சி செலுத்தினதென்றால் அருள் பெருக்கையும் கடவுளுக்கு ஏற்புடையவராகும் கொடையையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவர் வழியாக அடைந்து கொண்டவர்கள் வாழ்வு பெற்று ஆட்சி செலுத்துவார்கள் என இன்னும் மிக உறுதியாய் நம்பலாம் அன்றோ? ஆகவே ஒருவரின் குற்றம் எல்லா மனிதர்க்கும் தண்டனை தீர்ப்பாய் அமைந்தது போல் ஒரே ஒருவரின் ஏற்புடைய செயல் எல்லா மனிதருக்கும் வாழ்வளிக்கும் விடுதலை தீர்ப்பாய் அமைந்தது. ஒரு மனிதரின் கீழ்ப்படியாமையால் பலர் பாவிகளானது போல் ஒருவரின் கீழ்ப்படிதலால் பலர் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆவார்கள். ஆனால் பாவம் பெருகிய இடத்தில் அருள் பொங்கி வழிந்தது. இவ்வாறு சாவின் வழியாய் பாவம் ஆட்சி செலுத்தியது போல் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தின் வழியாய் அருள் ஆட்சி செய்கிறது. அந்த அருள்தான் மனிதர்களை கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக்கி நிலைவாழ்வு பெற வழிவகுக்கிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 40 பல்லவி. என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன். என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன். என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன். பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை. எரி பலியையும் பாவம் போக்கும் பலியையும் நீர் கேட்கவில்லை. ஆனால் என் செவிகள் திறக்கும்படி செய்தீர். எனவே இதோ வருகின்றேன். என்னை குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது. என் கடவுளை, உமது திருவுளம் நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். உமது திருச்சட்டம் என் உள்ளத்தில் இருக்கின்றது. என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன். என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன். என்
நீதியை நீர் நிலைநாட்டிய நற்செய்தியை மாபெரும் சபையில் அறிவித்தேன். நான் வாயை மூடிக்கொண்டு இருக்கவில்லை. ஆண்டவரே, நீரே இதை அறிவீர். உம்மை தேடுவோர் அனைவரும் உம்மில் மகிழ்ந்து களி கூறட்டும். நீர் அருளும் மீட்பில் நாட்டம் கொள்வோர் ஆண்டவர் எத்துணை பெரியவர் என்று எப்போதும் சொல்லட்டும். ஆண்டவர் எத்துணை பெரியவர் என்று எப்பொழுதும் சொல்லட்டும். என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன். என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மானிட மகன் முன்னிலையில் நிற்க வல்லவராவதற்காய் எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயல் 12 35 தொடங்கி 38 முடிய உள்ள இறை சொற்றொடர்கள். அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது: உங்கள் இடையை வரிந்து கட்டி கொள்ளுங்கள், விளக்குகளும் எரிந்து கொண்டிருக்கட்டும். திருமண விருந்துக்கு போயிருந்த தம் தலைவர் திரும்பி வந்து தட்டும்போது உடனே அவருக்கு கதவை திறக்க காத்திருக்கும் பணியாளருக்கு ஒப்பாயிருங்கள். தலைவர் வந்து பார்க்கும்போது விழித்திருக்கும் பணியாளர்கள் பேறு பெற்றவர்கள். அவர் தம் இடையை வரிந்து கட்டிக்கொண்டு அவர்களை பந்தியில் அமரச் செய்து அவர்களிடம் வந்து பணிவிடை செய்வார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தலைவர் இரவின் 2ஆம் காவல் வேளையில் வந்தாலும் 3ஆம் காவல் வேளையில் வந்தாலும் அவர்கள் விழிப்பாயிருப்பதை காண்பாரானால் அவர்கள் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, தீபாவளி கொண்டாட்ட நாட்களில் நாம் மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம் இந்திய திருநாட்டில் பெரும்பான்மையின சகோதர சகோதரிகளாக இருப்பவர்களின் இந்த தீபாவளி கொண்டாட்டம் நிச்சயமாக நம்மையும் கொண்டாட தூண்டுகிறது. நாமும் நம்முடைய அக்கம் பக்கத்தாரோடு இணைந்து இந்த நாட்களில் பல வகையான மகிழ்ச்சி அடையாளங்களை பரிமாறி கொண்டிருக்கிறோம். கண்டிப்பாக
உங்களுக்கு நண்பர்களாக இருக்கக்கூடியவங்க உங்களுக்கு பலகாரம் கொடுத்துருப்பாங்க, வெடி வாங்கி கொடுத்துருப்பாங்க. சின்ன பிள்ளைங்கள்லாம் இந்த நாட்களில் உற்சாகமாக வெடி வெடித்து புத்தாடை அணிந்து பலகாரம் சாப்பிட்டு சிறப்பாக இதை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இல்லை நாங்கள்லாம் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள், நாங்கள் இயேசுவை கும்பிட்றவங்க, இதெல்லாம் நாங்கள் கொண்டாட மாட்டோம் அப்படியெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா மனிதன் என்பவன் ஒரு தனி தீவு கிடையாது, அவன் ஒரு சமூக விலங்கு. நிச்சயமாக நாம் செய்யக்கூடிய எதுவாக இருந்தாலும் அது நமக்கு அடுத்திருப்பவரை நேர்மறையாகவோ எதிர்மறையாகவோ பாதிக்கவே செய்கிறது. அதே போல நமக்கு அருகில் இருப்பவர்களுடைய செயல்பாடுகள், திருவிழாக்கள், கொண்டாட்டங்களும் கூட நம்மை நேர்மறையாகவோ எதிர்மறையாகவோ அது பாதிப்புக்கு உள்ளாக்குகிறது அப்படிங்கிறத நிச்சயமாக நாம் மறுக்கவோ மறைக்கவோ முடியாது. அன்புக்குரியவர்களே, ஆனால் இந்த கொண்டாட்டங்கள் நேர்மறையாக நம்மை பாதிப்பதற்கு நாம் அனுமதிக்க வேண்டும். இந்த விழாவின் பின்புலத்தில் ஒரு புராண கதை சொல்லப்பட்டாலும் கூட அடிப்படையில் இந்த தீப ஒளி திருவிழா நமக்கு சொல்லக்கூடிய செய்தி, இருளை வெளிச்சம் வெற்றி கொண்ட ஒரு நாள், பாவத்தை புண்ணியம் வெற்றி கொண்ட ஒரு நாள், சாவை வாழ்வு வெற்றி கொண்ட ஒரு நாள் என்பதாகத்தான் இந்த ஒரு நாளை பார்ப்பதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். அப்படிப்பட்ட ஒரு புரிதலில் இன்றைக்கு நாம் கேட்டிருக்கிற இந்த வார்த்தைகளை நாம் இன்றைக்கு சிந்தனைக்கு உள்ளாக்குகிற போது எது நமக்கு வாழ்வை தருகிறது அல்லது யாரிடமிருந்து நாம் வாழ்வை பெறுகிறோம்? இன்றைக்கு முதல் வாசகத்திலே ஆதாமை குறித்து திருத்தூதர் பவுல் இப்படியாக அந்த திருமுகத்தில் பதிவு செய்கிறார். ஆதாம் பாவம் செய்து இறக்கின்ற அமைப்பு முறையின் ஒரு அடையாளமாக இருக்கின்றார். ஆனால் புதிய ஆதாமாக நம் ஆண்டவர் கிறிஸ்துவை அடையாளப்படுத்தக்கூடிய திருத்தூதர் பவுல் அவரை புனித வாழ்வின் அமைப்பு முறையாக, உயிர்ப்பை நமக்கு கொண்டு வந்தவராக அங்கே அடையாளப்படுத்துகிறார். இப்போ ஆதாம் நம்முடைய முதல் தகப்பன், தொடக்க நூல் குறிப்பிடக்கூடிய அந்த ஆதாம் தன் மனைவியோடு இணைந்து கொஞ்சம் தூங்கியதால், கொஞ்சம் அயர்ந்ததால், கோட்டை விட்டதால் கடவுளுக்கு கீழ்ப்படிய மறுக்கின்ற அந்த ஒரு காரியத்தினால் சாவை தங்கள் மேல், தங்கள் வழி வரக்கூடிய இந்த மனிதர்கள் மேல் கொண்டு வரக்கூடிய ஒரு நிலைக்கு அவர் காரணமாக இருக்கிறார். ஆனால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிகுந்த விழிப்போடு செயல்பட்டவராக, தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுவதில் துடிப்போடு தன்னை கையளித்தவராக, சாத்தானுக்கு அலகைக்கு அடிபணிய மறுத்து நான் ஆண்டவருக்கே அடியவன் என்கிற, கடவுளின் மகன் என்கிற அந்த உணர்வில் தெளிவாக இருந்து வாழ்வை காத்து கொண்டவராக, அதே வாழ்க்கையை தன் வழியாக நம்பிக்கை கொள்ளுகிற உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கின்றவராகத்தான் ஆண்டவர் இயேசு இருக்கிறார் என்பதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு சுட்டி காட்டுவதை நாம் பார்க்கிறோம். ஆக ஒரு மனிதன் தூங்கியதால் அங்கே பேரழிவு. அன்றைக்கு மட்டுமல்ல, இன்றைக்கும் கூட வாகனத்தை இயக்கக்கூடியவர்கள், வாழ்க்கையை தலைமையேற்று வழிநடத்தக்கூடியவர்கள் கொஞ்சம் அயர்ந்தாலும், கொஞ்சம் உங்களுடைய விழிப்புணர்வு குறைந்தாலும் பேராபத்துக்கள், பல அழிவு நிலைகளை கொண்டு வரக்கூடிய அத்தகைய நிலைக்கு அந்த நபர்கள் காரணர்களாக மாறுகிறார்கள் என்பதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட அழிவினுடைய மனிதர்கள் ஆதிக்கம் செலுத்திய திரு அவையினுடைய ஒரு காலகட்டத்தில் தான் மிகச்சிறந்த எழுச்சி நிறைந்த ஒரு புனிதராக கோடியற்புதர் புனித அந்தோணியார் விழிப்புணர்வோடு செயல்பட்டு கொள்ளை கொண்டு போடப்படுகிற திரு அவையின் ஆடுகளை, மந்தைகளை மீண்டும் இந்த திரு அவைக்குள்ளே கொண்டு வருவதிலே அயராது பாடுபட்டு உழைத்திருக்கிறார் என்றால் இவர்தான் சிறந்த பணியாளர். அப்போ இன்றைக்கு நாம் கேட்டிருக்கிற நற்செய்தியிலும் கூட இயேசு ஆண்டவர் அந்த உவமையின் வழியாக இரண்டு பணியாளர்களை, இரண்டு வகையான பணியாளர்கள், ஒருவர் சிறந்த பணியாளர், இன்னொருவர் சிறப்பற்றவர். சிறப்பற்றவர் என்றால் பின்னாடி பார்த்துக்கலாம், தலைவர் இப்பயா வரப்போகிறாரு, நாளைக்கு தான் வருவார், அடுத்த வாரம் தான் வருவார்,
என்று விழிப்புணர்வு இல்லாது இருக்கக்கூடிய ஒரு சிறப்பற்ற தகுதியற்ற ஒரு பணியாளரை போல ஊழியரை போல இல்லாமல் இப்பொழுதே இன்றே என்று துடிப்போடு செயல்படக்கூடிய விழிப்போடு இருக்கக்கூடிய ஒரு ஊழியர்களாக நாம் செயல்பட வேண்டும் என்பதை இயேசு வலியுணர்த்துவதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, தொடக்க நூல் புத்தகம் 41ஆம் அதிகாரம் 38வது வசனத்தில் பழைய ஏற்பாட்டின் யோசேப்பை குறித்து ஆராதனை வேளையில் அதை நான் உங்கள் முன்பாக நான் பதிவு செய்தேன். பார்வோன் தன் அலுவலர்களை பார்த்து சொல்லுகிறான், இறையாவி பெற்றுள்ள இவரை போல், இந்த யோசேப்பை போல் வேறெவரையும் நாம் காண முடியுமோ? அந்த அளவுக்கு துடிப்புள்ளவராக விழிப்புள்ளவராக இன்னும் 7 ஆண்டுகள் கழித்து வரப்போகக்கூடிய மிகப்பெரிய ஒரு பஞ்சத்தை முன்கணித்தவராக வளமையாக அமைந்திருக்கக்கூடிய 7 ஆண்டுகளில் மக்கள் உண்டது போக அனுபவித்தது போக மீதி இருப்பதையெல்லாம் சேகரிக்கக்கூடிய அந்த ஒரு சிறப்பான முன்கூட்டிய திட்டமிடுதல், விழிப்புணர்வோடு கூடிய ஒரு செயல்பாடு மிகப்பெரிய பஞ்சத்திலிருந்து எகிப்து தேசத்தை மாத்திரமல்ல, அருகில் இருக்கக்கூடிய அத்துணை தேசங்களையும் காப்பாற்றக்கூடிய மிகச்சிறந்த ஒரு செயல் திட்டமாக யோசேப்பின் செயல் அமைகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, நம்ம பல நேரங்களில் எங்களுடைய காரியங்களில் எங்களுக்கு வெற்றி கிடைக்கல, எங்களுக்கு நலம் கிடைக்கல என்று நாம் சோர்ந்து போகிறோம். ஏன் நமக்கு நலம் கிடைக்க மாட்டேங்குது? ஏன் நமக்கு வெற்றி கிடைக்க மாட்டேங்குது? ஏன் நமக்கு தோல்வியே கிடைக்கிறது? யோசுவா புத்தகத்தில் 1 அதிகாரம் 8வது வசனத்தில் யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த திருச்சட்ட நூலை உன் முன்னின்று அகற்றாதே, இரவும் பகலும் தியானம் செய்து இதில் எழுதியுள்ள அனைத்தையும் கடைபிடிப்பதில் கவனமாயிரு, அப்பொழுதுதான் நீ செல்லும் இடமெல்லாம் நலம் பெறுவாய், வெற்றி காண்பாய் என்று யோசுவாவுக்கு ஆண்டவர் அறிவுறுத்துகிறார். அன்புக்குரியவர்களே, இப்போ இந்த தீபாவளி திருவிழா நாட்களில் புத்தாடை அணியக்கூடிய பிள்ளைகளாக இருக்கட்டும், அல்லது நீங்கள் மகிழ்ச்சியின் அடையாளமாக காசை கரியாக்கின வெடிக்கக்கூடிய நிகழ்வாக இருக்கட்டும், அல்லது உண்டு மகிழ்ந்த தின்பண்டங்கள் பதார்த்தங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் உடனடியாகவா நமக்கு எல்லாம் கிடைத்து விட்டது? இதனுடைய தயாரிப்பு பணிகளில் நம்முடைய கண்ணுக்கு தெரியாத எத்துணை உழைப்பாளர்கள் இரவு முழுவதும் பாடுபட்டு அதற்காக உழைத்திருப்பார்கள். இப்போ எல்லாம் கடைகளில் பலகாரத்தை வாங்கி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க. முன்பெல்லாம் அம்மாக்கள் நள்ளிரவிலே விழித்திருந்து பிள்ளைகள் எல்லாம் உறங்க வட்டி அவ்வளோ அர்ப்பண உணர்வோடு தியாக உணர்வோடு அந்த பதார்த்தங்களை ஒன்றாக செய்து நம்ம வீட்டுக்கு இன்னும் நம்மோடு உறவு கொண்டிருக்கக்கூடிய பல உறவுகளுக்கு நண்பர்களுக்கு என்று அவர்கள் இரவு முழுவதும் விழித்து உழைப்பதனுடைய அனுபவம் தான் இந்த மகிழ்ச்சியின் கொண்டாட்டத்தினுடைய பல்வேறு வெளிப்பாடுகளாக இருக்கிறது. ஆக எதுவாக இருந்தாலும் உடனடியாக நமக்கு ஒரு மாயாஜாலமாக கிடைத்து விடுவதில்லை. பல நபர்களின் அர்ப்பணம், ஆத்மார்த்தமான உழைப்பு, விழிப்புணர்வோடு கூடிய செயல்பாடுகள், வியர்வை சிந்தி கிடைத்ததனுடைய அந்த ஒரு பலனைத்தான் நாம் கொண்டாடுகிறோம். அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணம், அப்படிப்பட்ட ஒரு உழைக்கக்கூடிய ஆர்வம் நமக்குள்ளும் இருக்க வேண்டும் என்பது இந்த நாளில் ஆண்டவர் இறை வார்த்தை வழியாக நம் புனிதரை நம் திருமுன் சாட்சியாக வைத்து கொடுக்கக்கூடிய ஒரு அழைப்பாகவே பார்க்கிறேன். அன்புக்குரியவர்களே, திருத்தூதர்கள் பணி புத்தகம் 20ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் திருத்தூதர் பவுல் எபேசு திருச்சபைக்கு இப்படியாக அவர் அறிவுறுத்துகிறார். என்ன சொல்லுகிறார் பாருங்கள், யூதர்களுடைய சூழ்ச்சிகளால் எனக்கு ஏற்பட்ட சோதனைகளின் போது மிகுந்த மனத்தாழ்மையோடும் கண்ணீரோடும் ஆண்டவருக்கு பணிபுரிந்தேன். நம்ம நல்லா இருக்கக்கூடாது, நம்ம மகிழ்ச்சியாக இருக்கக்கூடாது, நம்ம உயர்வடையக்கூடாது, நம்ம சிறப்படையக்கூடாது என்பதற்காக வெளியிலெல்லாம் யாரும் செயல்படுறதில்லை. நம்மளை சுற்றியே பல எதிரிகள் இருக்கிறார்கள். ஆனால் அப்படிப்பட்ட எதிர்ப்புகளின் மத்தியில், சூழ்ச்சிகளின் மத்தியில், சவால்களின் மத்தியில் யாருக்கு நீங்கள் பணிந்திருக்க வேண்டும்? யாருக்கு நீங்கள் மனத்தாழ்மையோடு ஊழியம் புரிய வேண்டும்? உங்களை படைத்தவருக்கு, உங்களை பெயர் சொல்லி அழைத்தவருக்கு, உங்களுக்குள் இருந்து நன்மையான காரியம் அடுத்திருப்பவரை சென்றடையும்படியாக தொய்வின்றி உங்களை உற்சாகப்படுத்துகிறவருக்கு, உங்களோடு உடன் இருப்பவருக்கு,
நீ அழுகிற போதும், நீ வேதனையிலே விக்கி கதறுகிற போதும் உன்னோடு நானும் துன்புறுகிறேன் என்று சொல்லுகிற ஆண்டவர் இயேசுவோடு நீங்கள் கைகோர்த்தவர்களாக, அவர் எப்படி தந்தையின் திருவுலத்திற்கு பணிந்தவராக மனத்தாழ்மையோடு தன்னை கையளித்து விழிப்புணர்வோடு பல்வேறு வகையான அழகையினுடைய அந்தகார சக்திகளினுடைய செயல்களையெல்லாம் எதிர்த்து நின்று அழித்து கடவுளின் மீட்பு திட்டத்தை நிறைவேற்றினாரோ, அப்படிப்பட்ட அர்ப்பணம் நிறைந்த விழிப்புணர்வு நிறைந்த பணியாளர்களாக நாமும் வாழ்வதற்கு புனித அந்தோணியாரின் வழியாய் இந்த நாளில் நாம் அழைப்பை பெறுகிறோம். எனவே நம்மை சோர்வுக்கும் சோம்பலுக்கும் பின்னாடி பார்த்து கொள்ளலாம் என்று காரியங்களை தள்ளி போடுகிற நிலைக்கும் நம்மை உள்ளாக்கக்கூடிய எல்லா சோம்பல் ஆவிகளிலிருந்தும் நம்மையே விடுவித்துக் கொள்ளுகிற பிள்ளைகளாக, பல சூழ்ச்சிகள், பல சவால்கள், பல கெட்ட எண்ணம் கொண்டவர்கள், நமக்கு எதிராக மாந்திரீக கட்டுகளை ஏவி விடுகிறவர்கள் அனைவரின் கட்டுக்களிலிருந்தும் எப்போதும் நம்மை விடுவிக்க காத்திருக்கிற ஆண்டவரின் உடனிருப்பிலே அவர் நம்மை பலப்படுத்துகிறார். அவர் என்னோடு அந்த ஒரு போர் வீரனைப் போல என்னோடு உடன் வருகிறார் என்கிற நம்பிக்கையில் புனித அந்தோணியாருக்குள் இருந்த அந்த ஒரு விசுவாச எழுச்சியோடு விழிப்புணர்வோடு நம்முடைய சாட்சிய வாழ்வு, நம்முடைய அன்றாட வாழ்வு நம் குடும்பத்தில் நாம் பணிபுரியக்கூடிய தலங்களில் அமைவதற்கு சிறப்பாக இந்த திருப்பலியில் அருள் வேண்டுவோம். ஆமேன். உள்ளங்கள் என்றென்றும் உம்மையே சேரும், உறவுகள் விட்டு சென்றால் பாதை மாறும். உள்ளங்கள் என்றென்றும் உம்மையே சேரும், உறவுகள் விட்டு சென்றால் பாதை மாறும். கனவுகளாலே வாழ்வு இல்லை, உன்னையல்லால் ஒரு தெய்வம் இல்லை. கனவுகளாலே வாழ்வு இல்லை, உன்னையல்லால் ஒரு தெய்வம் இல்லை. வாழும் என்னாலும் இனி உன்னோடு வாழ்வேன், வாழும் என்னாலும் இனி உன்னோடு வாழ்வேன். என்னை மறவாமல் நீ அன்பு செய்தாய், உனக்கென்ன கைமாறு நான் செய்வேன். என்னை மறவாமல் நீ அன்பு செய்தாய். சகோதரிகளே, சகோதரரே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தாயும் தந்தையுமான இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அளித்த கொடைகளையே நாங்கள் உமக்கு மனம் உவந்து அளிக்க அருள் புரியுமாறு உம்மை வேண்டுகின்றோ. எவ்வாறு உமது அருள் எங்களை தூய்மையாக்கி நாங்கள் நிறைவேற்றும் அதே மறை நிகழ்வுகள் வழியாக உமது புனிதப்படுத்தும் அருளை பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி
புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வான தூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் உம் திருமுன் புனித பதுவை அந்தோனியாரின் பரிந்துரையோடு தங்கள் வாழ்வின் தேவைகளை ஜெபங்களுக்குரிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுத்திருக்கிற அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர், எங்கள் பாதுகாவலர் புனித பதுவை அந்தோனியார் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு தரும் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் உம் திருவுடலும் திரு இரத்தமும் எம்மை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் எம் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமலைக்கும் மருந்தாகவும் இருப்பனவாக. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்தம் எம்மை காத்து நிலைவாழ்வு அளிப்பதாக. ஆமீன். நானே வானி நின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு, இறையாராவது உண்டார், அவன் என்றுமே வாழ்வார், அவன் என்றுமே வாழ்வார். நானே எனது உடலை உண்ணும் எவரும் பசியை அறிந்திடா. ஆ ஆ ஆ ஆ எனது உடலை உண்ணும் எவரும் பசியை அறிந்திடா. என்றும் எனது குருதி பருகும் எவரும் தாகம் தெரிந்திடா. நானே வானி நின்று இறங்கி வந்த
உயிருள்ள உணவர் இறையாராவது உண்டார் அவன் என்றுமே வாழ்வான் அவன் என்றுமே வாழ்வான் நானே. நன்றி சொல்லி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக பலியில் நாங்கள் அடிக்கடி பங்கு பெறச் செய்ய உம்மை வேண்டுகின்றோ. இவ்வாறு இவ்வுலக நலன்களின் உதவியா மறு உலக நலன்களை நாட கற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். துன்பங்களோ துயரங்களோ வேதனையோ சோதனையோ, துன்பங்களோ துயரங்களோ வேதனையோ சோதனையோ, பதுவை புனித பரிந்துரைப்பார், எல்லாம் வல்லவர் நடத்தி வைப்பார். பதுவை புனித பரிந்துரைப்பார், எல்லாம் வல்லவர் நடத்தி வைப்பார். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.